மனதில் வைக்க வேண்டிய 3 விஷயங்கள். முதலாவது, உன்னை வீழ்த்தும் அளவிற்கு விதிகள் எழுதப்பட்டிருந்தால், விதிகளை வீழ்த்தும் அளவிற்கு வழிகளும் நிறுவப்பட்டிருக்கும். தளராதே, துணிந்து செல். அதாவது, என்ன நடந்தாலும், நல்லது நடந்தாலும் விதின்னு சொல்லுவோம், கெட்டது நடந்தாலும் விதின்னு சொல்லுவோம். நம்ம எதிர்பார்க்காம ஏதாவது நடந்துருச்சுன்னா, அதுக்கு நம்ம ஒரு பதில் சொல்ல முடியலன்னா, விதி அவ்வளோதான்ப்பா, அவனுக்கு ஆயுள் அவ்வளோதான், எனக்கு இவ்வளோ தான் கிடைக்கணும்னு இருந்திருக்கு அப்படின்னு நம்ம ஏற்றுக்குவோம். அப்படி இருக்காது. எத்தனை விழிகள் உன்னால் உன் தலையிலே உன்னுடைய மண்டை ஓட்டில் எழுதியிருந்தா கூட அந்த விதிகளை வீழ்த்துறதுக்கு நிச்சயமாக வழிமுறைகள் இருக்கும். அது உன்னுடைய உழைப்பாக தான் இருக்குமே தவிர வேறு எதுவாகவும் இருக்க முடியாது. அதனால் மனசை போட்டு அலைய விட்டுக்கிட்டு இதுக்கு என்ன நடக்கும், எப்படி நடக்கும் அப்படிலாம் பயப்படாமல் துணிந்து நில். எல்லா விஷயங்கள்லையும் உன்னால் ஜெயிச்சு நிற்க முடியும். இரண்டாவதாக, வானுக்கு எல்லை இல்லை, காற்றுக்கு வேலி இல்லை, மண்ணுக்கு அளவு இல்லை, உங்கள் முயற்சிக்கு என்றும் தோல்வி இல்லை. ஒருத்தன் தோண்டிகிட்டே போனானா, 50 அடி தோண்டிட்டான், தண்ணியே வரலை, முயற்சி விட்டுட்டு வெளில வந்துட்டான். ஆனால் அந்த 50 அடிக்கு மேலே இன்னும் 2 அடி தோண்டினான், இன்னொருத்தன் வந்து அவனுக்கு தண்ணி கிடச்சிருச்சும்பாங்க. அதே மாதிரி வானத்துக்கு ஏதாவது எல்லை இருக்கா? காற்றுக்கு வேலி போட முடியுமா? மண் எத்தனைன்னு உங்களுக்கு அளவாக சொல்ல முடியுமா? எண்ணி முடியாது. அதே மாதிரி தான் எத்தனை முறை தோற்றாலும், எத்தனை முறை விழுந்தாலும் எழுந்து உங்களுடைய முயற்சியை நீங்கள் முன்னெடுத்து செல்லணும். வெற்றியா தோல்வியான்னு கவலைப்படாதீங்க. உங்களுடைய முயற்சி எவ்வளவு, உங்களுடைய உழைப்பு எவ்வளவு, அவ்வளோதாங்க வாழ்க்கை. இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் ஜெயிக்கணும், அப்படியே வாழ்க்கையில் எல்லாமே கிடைக்கணும், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. என்ன கிடைச்சாலும் ஒரு சமமான மனநிலையில் இருந்தீங்கன்னா சந்தோஷமாக உங்களால் வாழ்க்க முடியும், ஜெயிக்க முடியும். மூன்றாவதாக, வெற்றி என்பது பணத்தை சம்பாதிப்பது மட்டுமல்ல, மகிழ்ச்சியை தொலைக்காமல் இருப்பதும் தான். எவ்வளோ அழகான வார்த்தை பாருங்களேன். வெற்றின்னு எதை சொல்கிறோம்? 1ஆவதுலேருந்து 2ஆவது பாஸ் பண்ணிட்டா அது வெற்றி, காலேஜுக்கு போனால் அது வெற்றி, நல்ல வேலை கிடச்சா அது வெற்றி. வெற்றி அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கைக்கும் மாறிக்கிட்டே இருக்கும். கஷ்டப்படுறவனுக்கு வயிற்றில் பசியோடு இருக்கும்போது ஒரு காஞ்ச பிரெட்டு துண்டை பார்த்தா கூட அது ஒரு பெரிய விஷயமாக தெரியும். அதை சாப்பிடக்குள்ளே அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆனால் எல்லா விதமான ஒரு 50 கோடி வச்சுருக்கான், அப்படியே வகை வகையாக சாப்பாடு வச்சுருக்கு, ஆனால் அவனுக்கு பசி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அதில் அவனுக்கு சந்தோஷமே இருக்காது எந்த சாப்பாடு சாப்பிட்டாலும். அதனால் வெற்றிங்கிறது வெறும் பணத்தை சம்பாதிக்கிறதுன்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க. உங்கள் மகிழ்ச்சியை தொலைக்காமல் இருந்தால் அதுவே பெரிய வெற்றி தான். மகிழ்ச்சி அப்படிங்கிறது வெறும் நோட்டுகள் அல்ல, உங்களுடைய மனசில் இருக்குது. பணத்தை விட்டுட்டு சந்தோஷமாக இருங்க.